வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டேஸ்டான சத்தான ஆரோக்கியமான முருங்கைக்காய் பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்காய் வச்சு நம்ம எப்படி பொடி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சத்தானதும் கூட. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முருங்கைக்காய் நம்ம எடுத்துக்கலாம். இதை நல்லா நம்ம கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம இது இரும்பு சத்து நிறைந்தது, ரொம்ப ஆரோக்கியமானது, எதிர்ப்பு சக்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம வச்சதை இட்லி பானை, பெரிய இட்லி பானையில் இந்த மாதிரி தட்டு வச்சு இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவை இந்த மேலே வச்சுக்கலாம். இந்த முருங்கைக்காய் சீசனில் இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்போ இந்த முருங்கைக்காவை எல்லாத்தையுமே நம்ம ஒரு அடித்தட்டில் இட்லி பானையில் வச்சு இது மேலே முருங்கைக்காவை நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா முருங்கைக்காவையும் இட்லி பானையில் நம்ம வச்சாச்சு. இப்போ இதை மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு மேலெல்லாம் வேக வைக்கக்கூடாது, தனித்தனியாக வந்துடும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். இதோ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் இதை வச்சு நம்ம ஆற வச்சுட்டு ஒன்று ஒன்றா நம்ம எடுக்க போகிறோம். விதையை தனியாகவும் சதையை தனியாகவும் எடுக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி சதையை தனியாக எடுத்துக்கணும். ஒரு தாம்பலத்தில் ஒரு பெரிய தட்டில் தான் வச்சு நம்ம இதை எடுக்கணும். அப்போ தான் காயறதுக்கும் கரெக்டாக இருக்கும். விதை தனியாகவும் முருங்கைக்காய் சதை தனியாகவும் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், ரெண்டும் தனித்தனியாக இருக்குது. இதை நம்ம வெயிலில் ஒரு 5 நாள் நல்லா காய வைக்கணும். நம்ம அப்போ தான் நல்லா காஞ்சி பொடி அரைக்கிறதுக்கு நல்ல பதமாக இருக்கும். இப்போ நல்லா காஞ்சின பிறகு இந்த கலருக்கு வரும். இந்த கலருக்கு இந்த மாதிரி நல்லா காஞ்சி வந்தது நம்ம பட்டை மிளகாய் எப்போதும் இட்லி பொடி அரைக்கிறதுக்கு என்னென்ன போடுவோமோ அது எல்லாத்தையும் போட்டு கூட நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இல்லைன்னா அதை மட்டும் தனியாக கூட நம்ம அரைச்சி பொடியாக நம்ம வச்சுக்கலாம். அது நம்மளுடைய இதுதான். இப்போ இதை இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லெண்ணெயோ, சாதத்துக்கு நல்லெண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ போட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ரொம்ப இரும்பு சத்து நிறைந்தது. அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும்.